தாயே, முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணிட்டோம். ஆ, உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தோன்னு வை, ஆ. 6 மாசமோ 1 வருஷமோ உள்ள தள்ளிடுவாங்க. ஆ, ஜெயில எல்லாம் போட்டு அடிப்பாங்க. ம். இதெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறோம். கருணை மழையே, தேவி மாதா, கதவை திறவாயோ. அதான் இல்ல. நாங்க உங்களை இங்கேயே ஹவுஸ் அரெஸ்ட் பண்றதா முடிவு பண்ணிட்டோம். 3 நாள் கடங்க. அம்மா தாயே, இது ரொம்ப அநியாயம். எதுரா எதுரா அநியாயம்? எத்தனை பேரை நீ அடைச்சு போட்டிருப்ப, எத்தனை பேரை நீ கொடுமைப்படுத்திருப்ப. அனுபவி. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இதான் பாடம். நண்பா, பிள்ளையார் பிடிக்க குரங்கா போயிருச்சே. ஒரு குரங்கு இல்ல, ஒரு பெரிய குரங்கு, 2 குட்டி குரங்கு, மொத்தம் 3. சரி சரி, சீக்கிரமா இந்த பாலை சுட வச்சு காஃபி போடுங்க போங்க. என்ன என்ன முறைக்கிறீங்க? நீங்களா தானே சமையல் கட்டுக்குள்ள வந்தீங்க? நீங்க உள்ள இருக்கும்போது கிச்சனுக்குள்ள நான் எப்படி வர முடியும்? போஸ் குடுக்கறத விட்டுட்டு வேலையை பாரு. குடி. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். சரி சரி, சீக்கிரம் எந்திரிங்க. குளிச்சு ரெடி ஆகணும். ஸ்கூலுக்கு போகணும்ல. வாங்க வாங்க. நாம இல்லாத நேரத்துல அங்க காபி போட்டு குடிச்சிட்டாங்கன்னா விரல ஒடிச்சு அடுப்புல போட்டுற மாட்டேன். அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள தேங்காய் இருக்கு, அதை துருவி சட்னி பண்ணிடுங்க. மாவை எடுத்து தோசை சுட்டுடுங்க. என்ன அக்கா அக்கா எனக்கு வெங்காய தோசை. அத சொல்றேன்டா கண்ணு. அக்கா அக்கா எனக்கு ஊத்தாப்பம். கொடுத்துட்டா போச்சு. அக்கா எனக்கு வடகறி வேணும். வடை எங்கடா இருக்கு? வடைய போட்டு வடகறி பண்ண சொல்லு. சரி சரி. குழந்தைங்க சொன்னதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? பண்ணணும். பண்ணிட்டு சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. அங்க வேற மரத்தை ரொம்ப வச்சு அறுக்கிற மாதிரி அறுத்துட்டு இருக்கு. அதுக்கு அங்க போட்டு அவளுக்கு பிடிக்கும். இடியாப்பம், தேங்காய் பால், பால் கொழுக்கட்டை, வாவ், வண்டர்ஃபுல். இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பா. இந்த மாதிரி நேட்டிவ் டேஸ்ட் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? ஆமா, இதெல்லாம் யார் பண்ணா? வேற யாரு? நம்ம ராதா தான். ரொம்ப நல்லா இருக்கு. ஐ லைக் யூ. கை ரொம்ப நல்லா இருக்குப்பா. கனடால வாங்கினது தானே? லோக்கல், பாண்டி பஜார்ல வாங்கினேன். மேட்ருக்கு வாங்க. நீ ராதாவை பத்தி என்ன நினைக்கிற? அழகா இருக்கா, புத்திசாலி. அப்ப அவள உனக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பா. அப்பா, இது அண்டா எனக்கு வேணும். இதுதான் எதிர்பார்த்தேன். அப்ப அந்த விஷயத்துல முடிவு பண்ணிட்டோமா? எதையா? உனக்கும் ராதாவுக்கும் கல்யாணத்தை தான். சச்சே, ராதாவை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். கல்யாணம் படிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. யூனோ, பிடிச்சிருக்குங்கிறது வேற, பொண்டாட்டிங்கிறது வேற. நமக்கு நிறைய பேரை பிடிக்கும். பிடிச்சவங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என்ன? என் வருங்கால மனைவியை பத்தி நான் நிறைய கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ராதா கிட்ட இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எனக்கு வேணா 3 months டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன்.